ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம், காஜு கட்லி. இந்த ஸ்வீட் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப அருமையான ஸ்வீட்டு. இது நம்ம முந்திரி, இது செய்யறதுக்கு ரெண்டே பொருள் தான் வேணும், முந்திரி அப்புறமா சுகர். இது ரெண்டும் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்குது. ஸ்வீட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம 2 கப் முந்திரி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த முந்திரியை நம்ம மிக்சியில் அடித்து பவுடர் பண்ண போகிறோம். இப்போ இந்த முந்திரியை நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் கொடுத்து இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த பவுடரையும் நம்ம சலிச்சுக்கிறோம். அந்த ரொம்ப அது கெட்டியாக இல்லாமல் நம்ம அதை சலித்து பவுடரை எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம 2 கப் முந்திரியும் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி நம்ம சலிப்பு போட்டுக்கிறோம். போட்டு அந்த நொறுங்கு வந்துச்சுன்னா அந்த நொறுங்கை திரும்பியும் நம்ம பல்ஸ் மோடு கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து அதை நம்ம இந்த மாதிரி சலிப்பு கொடுத்துக்கலாம். அந்த ஸ்பூன் வச்சு நம்ம தள்ளிக்கலாம் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நமக்கு அது நொறுங்கு இல்லாமல் ஈஸியாக வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் அதை நம்ம மிக்சியில் ரொம்ப அடித்தோம்னா ஒரு மாதிரி ஆயில், அதுலேருந்து ஆயில் வர மாதிரி திக்காயிடும். அந்த பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் திக்காயிடும். அந்த ஜார் சூடாகிறதுனால நமக்கு அப்படி ஆயிடும். அதனால நம்ம கொஞ்சம் மெதுவாக அது ஆறுற மாதிரி வச்சு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம சலிப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி வர நொறுங்க நம்ம ஸ்பூன் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி சலிச்சுக்கலாம். மீதி இருந்தாலுமே நம்ம திரும்பி ஒரு வாட்டி மிக்சியில் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாமே போட்டு எடுத்துருக்கோம். போட்டு எடுத்து இந்த மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு மாவை. அதாவது இந்த முந்திரியை மிக்சியில் அடித்து இந்த முந்திரி நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த 2 கப் முந்திரிக்கு 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். 1 கப் சுகர் போட்டுட்டு அதே கப்பில் 1/2 கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், இது நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை கிளறி விட்டுட்டு இருக்கலாம். அது ஒரு கம்பி பதம் வரணும், அவ்வளோதான். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த முந்திரி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். 1/2 ஹவரில் நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் வேலை இது. இப்போ நம்ம இந்த முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடர்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர், அந்த பாகும், அந்த முந்திரி பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரும். பாருங்கள், கைவிடாமல் நம்ம கிண்டலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அதை கிளறி விடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு இது அடி பிடிச்ச மாதிரி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விடும்போது நமக்கு கரெக்டான இது கிடைக்கும். இப்போ பாருங்கள், நெய் மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விடலாம். இந்த பக்கம் சைடில் நம்ம பட்டர் ஷீட்டில்
நெய் தடவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா சாஃப்டாகவும் கரெக்டாகவும் நமக்கு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வரும்போது நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துட்டு பட்டர் ஷீட்டில் இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த கலவை, இதை நம்ம அதில் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஷீட் மேலே நல்லா சூடாக இருக்கும். அதனால நம்ம அந்த பட்டர் ஷீட்டை மேலே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே நம்ம நல்லா அதை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பீஸ் போட போகிறோம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துட்டு அவ்வளோதான், பாருங்கள் கரெக்டான அந்த பக்குவம் வந்துடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி நான்ஸ்டிக் வச்சு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம பட்டர் ஷீட்டில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதை பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வரும். இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால நம்ம உடனே அந்த ஷீட்டை நம்ம பட்டர் ஷீட்டை திருப்பி ஒரு சைடில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஈவனாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா, அந்த கட்டையை வச்சு இது மேலே நம்ம நல்லா தேய்ச்சி ஈவனாக எடுக்கலாம். ஈவனாக அந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு எடுக்கும்போது நம்ம பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விடலாம். பாருங்கள், அந்த ஷீட்டு மேலே அது நல்லா சூடாக இருக்கும். நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு அதை நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த ஷீட்டு மேலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மேலே தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சிட்டு பீஸ் போட்டுடலாம். நல்ல சூடாக இருக்குது இது. இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள். இப்போ உடனே நம்ம பீஸ் போட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டோம்னா அது அப்படியே கிராக் ஆகிட்டு வரும். நமக்கு எப்படி நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இந்த ஸ்வீட் நமக்கு கிடைக்கும். இந்த காஜு கட்லி ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நமக்கு அந்த முந்திரியை மிக்சியில் அடித்து எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வேலை. அதுக்கப்புறம் இது நம்ம ஸ்டவ்வில் செய்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தீபாவளி வேற வருது. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டாகவும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்வீட்டு. பாருங்கள், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இந்த டைமண்ட் ஷேப்பில் போட்டுட்டு இந்த ஸ்வீட்டை எடுக்கும்போது அதுவே ஒரு அழகு தான். அதுவும் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படிங்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணும்போது அந்த கத்தியில் கூட நம்ம நெய் தடவிக்கலாம். தடவிட்டு கட் பண்ணும்போது இன்னும் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து நம்ம முந்திரியிலே செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ரொம்ப ரிச்சு ஸ்வீட்டு கூட தான் இது. அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது, சுவையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.